36 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோழியோ ஆடோ நீங்க சாப்பிடுவீங்களா? இங்க 36 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பைசனை வந்து குக் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. 1979 வந்து அலாஸ்கா அப்படின்ற ஊர் பக்கத்துல வந்து இந்த பைசனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்ல வந்து. இதை வந்து ப்ளூ பே பைசன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ பே அப்படின்றது ஏன் வந்து குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாள் ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்தனால அது ஸ்கின்ல வந்து ப்ளூ டின்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ளூ பே பைசன் அப்படின்னு வந்து நேமும் வைக்கிறாங்க. இது எப்படி வந்து 36 வருஷம் கெடாம இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெர்மாஃபாஸ்ட், அதாவது வந்து பெர்மனண்டாவே வந்து ஃப்ரோசன் டெம்பரேச்சர்ல இருக்க ஒரு லேண்ட்ல தான் வந்து இது இறந்து போயிருக்கு. அதனால வந்து அந்த ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்தனால இது வந்து அழுகி போகாம இருந்திருக்கு 36 வருஷம். ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல இருந்த வந்து ஃபுட் செயினோ இல்லை லைஃப் ஸ்டைல்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கலாம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த பைசன் உடம்புல வந்து ஒரு பைட் மட்டும் இருந்திருக்கு. அது மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த லயன் வந்து கடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து ஒரு ரிசர்ச்காக வந்து அதை கொஞ்சம் பீஸை வந்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. சர்காஸ்டிக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டேஸ்ட் அவ்வளோலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அலாஸ்கா மியூசியம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து ஷோ இதுவாக வந்து வச்சிருக்காங்க. ஃபார் மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ், டூ சப்ஸ்கிரைப்.